நம்ம மதிமுகவுடைய முதன்மை செயலாளர் இருக்கார் இல்லையா, அதான்யா நம்ம வைகோயாவுடைய புதல்வர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தனிப்பட்ட முறையில் பாஜக பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வாக்கு வங்கி உயர்ந்து விட்டதான்னு கேட்ட கண்டிப்பா கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். நான் இப்போ அவங்களுடைய அந்த தேர்தலில் மக்கள் நல்ல ஒரு பாடத்தை கொடுத்துருக்காங்க. பாஜக பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு இடம் கிடையாது. பல இடங்களில் டெபாசிட் இழந்திருக்கிறாங்க. பாஜக கட்சியுடைய வேட்பாளர் டெபாசிட் இழந்திருக்கிறாங்க. ஆனாலும் அந்த நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக மக்களின் அந்த எண்ணங்களை புரிந்து கொள்ளாமல் மறுபடியும் தமிழகத்திற்குரிய அந்த திட்டங்களையோ அந்த திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய அந்த நிதியையோ ஒன்றிய அரசு வழங்குவதில்லை. ஆனாலும் தமிழக அரசுக்கு இந்த பாஜகவை எதிர்க்கும் அனைத்து இந்த மாநிலங்கள் பொறுத்த வரைக்கும் நிதியை கொடுக்க போறது கிடையாது. ஆனால் இது தொடர்ந்ததுன்னா அடுத்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அனைத்து தொகுதியிலும் டெபாசிட்டை இழப்பாங்கிறது நானும் கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு முன்னாடி சொன்னேன். வேற யாரும் இழப்பாங்க? பாஜக இழக்கும்.